நேற்று சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ரொம்ப முக்கியமான ஆட்டம் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா 2 பேருமே விளையாண்டுருந்தாங்க. இதில் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் அணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கானிஸ்தான் அணி அவங்களுடைய கையை மீறி போய்கிட்டு இருக்கிறப்ப மழை திடீர்னு குறுக்க வந்து கடைசியாக மீண்டும் மேட்ச் துவங்கவே முடியாமல் நோ ரிசல்ட் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க ரஷித் கான் அவர் போய் டிராவிஸ் ஹெட் அவரை சந்திச்சு நீண்ட நேரம் பேசி கெஞ்சி கேட்டிருக்காரு. அதனையொட்டி தான் ஆஸ்திரேலியா அவங்க ஒரு புள்ளிய ஆப்கானிஸ்தான் அணி அவங்களுக்காக விட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால புள்ளி பட்டியலே தற்போது தலைகீழாக மாற வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாமே டீட்டெயில்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஆஸ்திரேலியா அணி கிட்ட ஆப்கானிஸ்தான் அணி அடி வாங்குறது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்ல 200 ரன் அடிச்சு மேக்ஸ்வெல் செஞ்சு விட்டாரு. அதுக்கு அப்புறமா இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் ஒரே ஒரு ஆளாக நின்று ஆப்கானிஸ்தான் அணிக்கு கிடைக்க இருந்த மேட்சை அவர் நேற்று கொஞ்ச நேரம் பேட்டிங் பண்ணியிருந்தாலும் டிராவிஸ் ஹெட் அவர் பறிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப சுமார் 13 ஓவர்கள் வீசப்பட்டிருந்தது. அப்ப 109 ரன்கள் வரைக்கும் ஆஸ்திரேலியா எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக யார் வெற்றி தோல்வி அப்படின்னு அறிவிக்கணும்னா கண்டிப்பாக 20 ஓவராவது விளையாண்டுருக்கணும் அப்படின்னு தான் ஐசிசி ரூல்ஸ் சொல்லுது. ஆனால் நேற்று ஆஸ்திரேலியா அவங்க எடுத்திருந்த ரன் ரேட் சுமார் 8.50க்கும் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ 10 ஓவருக்கும் மேலே இப்படி அதிக ரன் ரேட்டில் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத காரணம் காட்டி ஆஸ்திரேலியா அணி அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வெற்றி அப்படின்னு அறிவிக்கிறதா இருந்திருக்கு. ஸோ இதை கேள்விப்பட்ட ரஷித் கான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயந்து போய் கண் கலங்கிட்டாரு. உடனே வேகமாக டிராவிஸ் ஹெட் அவர்கிட்ட ஓடி போய் உதவி கேட்குற மாதிரி அவர்கிட்ட பேசியிருக்காரு. மேட்ச் நடக்காமலேயே இப்படி நாங்கள் தோல்வி அப்படின்னு அறிவிக்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரஷித் கான் கண் கலங்கி டிராவிஸ் ஹெட் அவர்கிட்ட பேசியிருக்காரு. அதே போல இதுக்கு நடுவில் மைதானத்தில் தேங்கி இருந்த தண்ணி எல்லாமே பஞ்சால வச்சு புழிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த பங்களாதேஷ் கோச்சான பாகிஸ்தானை சேர்ந்த யூனிஸ் கான் அம்பையர்கள் அதே போல மைதான ஊழியர்கள் எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டிருக்காரு. ஏன்னா ஐசிசி ஈவெண்ட் நடக்கிறப்ப ஐசிசி அவங்க மைதானத்தை கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கும் மைதானத்தை காய வைக்கிறதுக்கான வேலை கொஞ்சம் ஐசிசி அவங்களும் செஞ்சிருக்கணும். அப்படி எதுவுமே இந்த மைதானத்தில் செய்யல. அதனால மழை விட்டதுக்கு அப்புறமா கூட மேட்சை துவங்க முடியாத நிலைமை இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா ரிசர்வ் டே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யூனிஸ் கான் அம்பையர் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஸோ அதனை ஒட்டி தான் அம்பையர்கள் வேற என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம, ஏன்னா ரிசர்வ் டேவும் அறிவிக்க முடியாது. அதே போல மைதானத்திலையும் போதிய ஃபெசிலிட்டி வசதிகள் எதுவும் இல்லை. அம்பையர்கள் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்க ரஷித் கான் ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்க கிட்ட பேசினதையொட்டி ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்களும் வெற்றி தரலாம் அப்படின்னாலும் பரவாயில்ல, மேட்ச் நோ ரிசல்ட் அறிவிச்சாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு ஆஸ்திரேலிய பிளேயர்கள் ஒரு புள்ளி அவங்களாகவே முன் வந்து விட்டு கொடுக்க கடைசியா ஆட்டம் ஆப்கானிஸ்தான் தோல்வி அப்படின்னு அறிவிக்காம மேட்ச் நோ ரிசல்ட் அறிவிச்சு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு புள்ளி கிடைச்சு தற்போது இன்னும் அவங்களுக்கு செமிஃபைனல் உயிர் கொஞ்சம் இருக்கிற மாதிரியான நிலைமை உருவாகி இருக்கு.